ஹலோ சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆடிட்டிங் தமிழில் இத்தனை நாள் புரியாமல் படிச்சுட்டு இருந்தோம். இனிமேல் கரெக்டாக புரிஞ்சு படிக்க போகிறோம். இத்தனை நாள் நல்லா மக்கடிச்சிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம கான்செப்டை கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி பை ஹார்ட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ண போகிறோம். பிகாஸ் எப்படி பார்த்தாலும் மெயின் எக்ஸாமில் இருக்கிற வெர்பாட்டும் மாறாம கொஸ்டின்ல ஆன்சர்ல இருக்கக்கூடிய வெர்பாட்டும் மாறாம அப்படியே வேர்ட் டு வேர்ட் எழுதினாதான் மார்க். இதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இத்தனை நாள் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னா அர்த்தமே புரியாம மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா தமிழ்ல கான்செப்ட்ஸை கிறிஸ்டல் கிளியரா பிரேக் டவுன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம், இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் எக்ஸாமுக்கு, நம்ம அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம கொடுக்க போறோம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, நிறைய டிப்ஸ் இருக்கு. பிகாஸ் இப்போ ரீசெண்டா நாங்க 3rd சாப்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் சிஏ இன்டர்மீடியட்ல லைவ் பேட்ச்ல. அதோட ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ தென் அண்ட் தேர் இங்க லைவ் கிளாஸஸ் ரன் பண்ண ஒவ்வொரு நாள் ஈவினிங்குமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் 3 சாப்டர்ஸ் இப்போ முடிச்சிருக்கோம். இந்த 3 சாப்டர்ஸோட ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆர் அவைலபிள் ஆன் வெப்சைட். நீங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 1,999 பே பண்றது மூலமா தி என்டையர் சிஏ இன்டர்மீடியட் ஆடிட் கிளாஸஸ் நீங்க ஈஸியா அவைல் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நார்மலா ஜென்ரலாவே இந்த மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டையர் சாப்டரை கவர் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளும் அதை கண்டிப்பா பண்ணதான் போறோம். அது ஒரு பேசிக், அதுல எந்த ஒரு there is no compromise. பட் இது பண்ணி கொடுத்து முடிக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருமானு கேட்டால் வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் 1 படிக்கும் போது சாப்டர் 1 புரியுற மாதிரி இருக்கும். சாப்டர் 2க்கு வந்தோடனே அது குழப்பம். சாப்டர் 3க்கு வந்தோடனே சாப்டர் 1 படிச்சோமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிமுலேட்டிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி மேரத்தானை நோக்கி ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் எல்லாத்துக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணேன், பட் அந்த எண்ட் ஆஃப் த டே எனக்கு சிலது ஞாபகம் இல்லை. ஸோ நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த என்டையர் சாப்டர் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்க, பட் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வேணும். மறுபடியும் போய் அந்த 8 மணி நேரம் வீடியோ பார்க்க முடியுமா? ஒரு சாப்டருக்கு பார்க்க முடியாதுல்ல. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அந்த என்டையர் சாப்டரோட கன்சைஸாக ஒரு 30 to 40 மினிட்ஸில் கம்ப்ளீட்டான ஒரு சம்மரி மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லா சாப்டருக்குமே at the end of every chapter உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ்ல அந்த என்டையர் சாப்டரோட சம்மரி இருக்க போகுது. இது ஒரு போனஸ் ஆச்சா? இன்னொன்னு என்ன தெரியுமா, உங்களுக்கு எம்சிக்யூ இருக்கு மெயின் எக்ஸாம்ல, விச் மீன்ஸ் 30 மார்க் எம்சிக்யூல அசால்ட்டா தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அது என்ன அசால்ட்டாவா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒன்னு கேஸ் பேஸ்டு சினாரியோன்னு பெரிய பெரிய கதையை கொடுத்து குழப்புறாங்க, இன்னொரு பக்கம் இண்டிவிஜுவல் எம்சிக்யூன்னு குழப்புறாங்க. இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் அதில் நாங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ்ல we are going to upload 2 types of videos. இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். பாய்.